நான் தங்கச்சி எப்படி இருக்குமா? ரைட். படுத்துட்டு இப்படியே தானே பேசுங்க. எந்திரிச்சிருங்க. என்ன ஆகுது? அடுத்தது சீக்கிரம் எல்லா வேலையும் பழைய மாதிரி எல்லாமே மாறிடும். லைஃபே எப்படி தெரியுமாமா? நம்மளோட எண்ணம் தான்மா லைஃப். நம்ம எதை ஸ்ட்ராங்கா நினைக்கிறோமோ அது நடக்கும். அவங்க மதர் வந்து ஹாஸ்பிட்டலில் முடியாத படுக்க இருக்கும்போது நம்மகிட்ட ஹெல்ப்புக்கு இந்த ஃபேமிலி வந்தாங்க. இந்த குழந்தைங்களுக்கு ரெகுலராக கடந்த 5 மாதமாக நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கும் ஹீலர் ஃபவுண்டேஷன் சப்போர்ட் பண்ண போது நிச்சயமாக நல்ல உள்ளங்கள் நீங்களாம் கூட இருக்கிறதா தான் இது எல்லாமே பண்ண முடியுது. இவங்க ஃபாதர் என்ன பண்ணுறாங்க கேட்பாங்க. ஃபாதர் வந்து பூ வியாபாரம் பண்ணுறாரு. அவராலேயும் ஹார்ட் பேஷண்ட், ஹி கேனாட் லிஃப்ட் வெயிட், நிறைய தூக்க முடியாது அவரால். இந்த சூழலில் இந்த குடும்பம் இவ்வளோ தூரம் வந்து போராடிட்டு இருக்குன்னா அந்த தாய் மேலே இருக்கிற அன்புல தான். ஸோ தொடர்ந்து ஹீலர் ஃபவுண்டேஷன் இஸ் பிக்கிங் தீஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ஹெல்பிங் them for their lifetime. Thank you. இந்த மளிகை சாமான் பயனுள்ளதா இருக்கா? ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. சரி, ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை பார்த்ததுல. அதே மாதிரி நீங்கெல்லாம் படிக்கணும். நல்லா படிச்சு நம்ம நிலையை உயர்த்தணும். அப்பாவுக்கு ஹார்ட்ல பிரச்சனை, அம்மாவுக்கு ஏதோ இஷ்யூ, ஓகே போனது போட்டோம். நீங்க என்ன பண்ண போறீங்க? சீரியஸா ஏதாவது வாழ்க்கையில பண்ணி வேலைக்கு போயிட்டு நல்லா முன்னேறி படிக்கணும். அடிப்படை ஒரு டிகிரி இருக்கணும். சரியா? கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கையாக இருந்தேன். என் வீட்டுக்காரர் தான் என்னை பார்த்து கவனிச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்களால வேலை பார்க்க முடியல. அவங்களுக்கும் ஹார்ட்டில் பிரச்சனை இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணணுன்ட்டே எனக்கே தெரியாத நேரத்தில் தான் சக்தி சார் வந்து எனக்கு உதவி பண்ணார். என் பிள்ளைய படிக்கி ஸ்கூலுக்கு போகுது, சாப்பிட்டு போகுது அப்படின்னா அவங்க பண்ணின உதவியினால தான் சாப்பிட்டு போகுது. நான் இப்போ ஒரு 10 நாளாக நான் எந்திரிச்சு உட்காருதேன். அதுக்கு இப்போ எந்திரிச்சு உட்காருதேன்னா தைரியம் கொடுத்தது சக்தி சார் தான். தைரியம் கொடுத்தது அவங்க. இவ்வளோ உதவி பண்ணினால்னா நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியலை. அதனால் அவங்க இவ்வளோ பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. சக்தி சாருக்கு நன்றி. அவங்க கூட சேர்ந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.